வருடம் 2020 கோவிட் லாக்டவுன். உலகம் பயத்தில் நடுங்குகிறது. அதே நேரம் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது தற்செயலாக நடக்கின்ற விஷயமா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் 2008 கிரெடிட் கிரைசிஸ், 2013 பிப்ரவரி வீழ்ச்சி, 2020 லாக்டவுன், 2022 ரஷ்யா உக்ரைன் போர். ஒவ்வொரு முறையும் அதே செயல்பாடுதான். பயம் முகாமிட்டால் தங்கம் உயரும். ஆனால் இன்றைக்கு நான் கேட்கின்ற கேள்வி இதுதான்: தங்கத்தின் விலை உயர்வு என்பது உண்மையிலேயே நம்மை பாதுகாக்கிறதா, அல்லது பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகில் தங்கம் ஒரு பழுதாங்கியாக இருக்கிறதா? நகைகள், பாண்டுகள், போர்ட்போலியோ எதுவுமே சொல்லாமல் ஒதுக்கி வைக்கின்ற ஒரு உண்மையை நாம் பார்க்க போகிறோம். உலக அரசியலின் கைப்பாவையாக தங்கம் விளங்கி கொண்டிருக்கின்றது. தங்கத்தின் விலையை 3 நபர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். முதலாவது மத்திய வங்கிகள், அமெரிக்காவின் பெடரல், ஜெர்மன் புண்ட்ஸ்பாங்க், இந்திய ரிசர்வ் வங்கி இவற்றை போன்றவை. இரண்டாவது பெரிய ஹெட்ஜ் ஃபண்டுகள். இந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் தங்கத்துடைய விலையை நிர்ணயிக்கிறது. மூன்றாவது நீங்கள், அதாவது சாதாரண மனிதர்கள். ஆம், பயபக்தியோடு தங்கத்திற்காக காத்திருக்கின்ற சாதாரண மக்கள் கூட்டம். ஆனால் சொல்ல போனால் இந்த விளையாட்டில் நாம் தான் கடைசியான பாயிண்டில் இருக்கிறோம். எப்படி என்று பார்க்கலாம். மத்திய வங்கிகள் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக பார்க்கிறது, கவனமாக வாங்குகிறது. அல்காரிதம்ஸ் அதை டிடெக்ட் செய்கின்றது, சைலண்டாக ஆர்டர்களை கொடுத்து வாங்குகிறது. திடீரென்று தங்கத்தின் விலை உயரத் தொடங்கும். செய்திகள் வெளியில் கசியும். தங்கத்தை வாங்குங்கள் என்ற நியூஸ் வெளியே வரும். ரீட்டைல் பையர்ஸ் பயத்தில் அந்த இடத்தில் நாம் நுழைகின்றோம். இதுதான் ஸ்மார்ட் மணி வெர்சஸ் ரீட்டைல் மணிக்கு இடையிலான விளையாட்டு. முதலில் வாங்குபவர்கள் லாபத்தை பார்க்கிறார்கள், கடைசியில் வாங்குபவர்களுக்கு காயம்தான் மிஞ்சுகிறது. இந்தியர்களுக்கு தங்கத்தின் மீதான மோகம் என்பது 2 பக்கமும் கூர்மையான கத்தியை போன்றது. நமது நாட்டை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தின் வெற்றியை 2 விஷயங்களால் மதிப்பிடுவார்கள். ஒன்று வீட்டின் அளவு, இரண்டாவது பெண்களின் தங்க நகைகள். அதனால்தான் பெண் குழந்தை பிறந்தால் தங்கம், பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றால் தங்கம், திருமணத்திற்கு தங்கம், முதல் மாத சம்பளத்தில் தங்கம் வாங்குவது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் தங்கத்தை வாங்குகிறோம், ஆனால் அதே தங்கம் நம்மை வாங்குகிறது. கவனித்து பாருங்கள். 100 கிராம் தங்கம் வாங்குவதற்கான விலையை ஒரு சிறு வியாபாரத்தில் முதலீடு செய்தால், அல்லது கல்விக்காக அல்லது குடும்ப சுகாதார காப்பீட்டிற்காக முதலீடு செய்தால், அது நமக்கு தேவையான அளவு வருமானத்தை ஈட்டி தரும். தங்கம் ஒரு கேடயமாக இருக்கலாம், ஆனால் கேடயத்தை மட்டுமே வைத்திருப்பவரால் போரிட முடியாது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை பார்ப்போம். குடும்ப தலைவிக்கு நகைகள் இருக்கின்றன. குடும்ப தலைவர் பெயரில் கார் லோன் இருக்கிறது, வீடு கட்டிய இஎம்ஐ இருக்கிறது. திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்படும் பொழுது அந்த நகையை விற்க போனால், நகை வாங்கும் பொழுது அவர்கள் செலுத்திய செய்கூலி, சேதாரம் இவற்றையெல்லாம் கழித்துதான் அந்த தங்கத்தின் மதிப்பில் இருந்து குறைந்து பணம் கையில் கிடைக்கும். தங்கம் பாதுகாக்கும் என்ற உண்மையை மறுக்க முடியாது. ஆனால் பாதுகாப்பு என்பது ஒரு முழு கூடை. தங்கம் அதில் ஒரு முட்டை மட்டுமே. உங்கள் நிதி பாதுகாப்பு கூடையில் இவை அனைத்துமே இருக்க வேண்டும். தற்போதைய செலவுகள், 6 மாத சம்பளத்திற்கு ஈடான வருவாய், சுகாதார காப்பீடு, குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் கவரேஜ் இருக்க வேண்டும். தங்கம் மொத்த முதலீட்டில் 10 முதல் 15% மட்டுமே இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். பங்குகளிலும் மியூச்சுவல் ஃபண்டிலும் முதலீடு செய்வது, இவை அனைத்துமே நீண்ட கால வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இறுதியாக வீடு அல்லது நிலம் போன்ற ரியல் அசட்டுகளில் முதலீடு செய்யலாம். தங்கம் உங்கள் முழு ஸ்ட்ராட்டஜியும் அல்ல, அதன் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் மோசமான விஷயம் என்னவென்றால், தங்கத்தை தவிர மற்றவை அதிக சுவாரஸ்யமாக இருப்பதில்லை. அதனால்தான் பயம் வரும்பொழுது நாம் எளிதான தீர்வை நோக்கி ஓடுகின்றோம். நடுத்தர வர்க்கத்தினர் செய்கின்ற 3 பெரிய தவறுகள் என்னவென்றால், நகை வாங்குவது முதலீடு என்ற மாயக்கண். நகை வாங்கும் பொழுது 1 கிராம் தங்கத்தின் விலையுடன் அதன் செய்கூலி, வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து 15% மேலாக கூடுதல் கட்டணம்
பணம் செலுத்துகிறோம். அதை மறு விற்பனை செய்யும் பொழுது தங்கத்தின் விலையில் இருந்து மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எல்லாமே முழுவதுமாக கைவிடப்படும். எளிமையாக நகை வாங்கும் பொழுதே நாம் 15 முதல் 20% நஷ்டத்தில் நகையை வாங்க ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது தவறு என்னவென்றால், எல்லோரும் வாங்குவதால் நானும் வாங்குகின்றேன் என்ற மனப்பான்மை. மனித மனதின் ஆழத்தில் ஒரு கெட்ட ஆசை உள்ளது. எல்லோரும் செய்வது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம். 2007, 2008 காலகட்டத்தில் அதிகாரிகள் அனைவருமே வீடு வாங்கினார்கள். 2017 பிட்காயின் வாங்கினார்கள். இன்று தங்கத்தை வாங்குகிறார்கள். பொருளாதார வரலாறு எப்போதும் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறது. கூட்டத்தில் இருந்து விலகி நின்றால் மட்டுமே உண்மையான முதலீட்டாளர் ஆக முடியும் என்று. மூன்றாவது தவறு என்னவென்றால், தங்கம் என்பது கடைசி நம்பிக்கை என்று நினைத்துக் கொண்டிருப்பது. பணி ஓய்வு, கல்வி, வியாபாரம் இவை அனைத்திலுமே தோற்றுவிட்டு இறுதியாக வரும் எண்ணம் என்னவென்றால் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்கிறேன் என்பதுதான். ஆனால் தங்கம் ஒரு நிதி சிகிச்சை அல்ல, அது ஒரு நிதி ஊட்டச்சத்து மட்டுமே. உலகின் மிக பிரபலமான முதலீட்டாளர் வாரன் பஃபெட் ஒருபோதும் தங்கத்தில் முதலீடு செய்யவில்லை. அவர் சொல்கிறார், தங்கத்தை வெளியிலிருந்து தோண்டி எடுக்கிறோம், அதை உருக்குகிறோம், மீண்டும் தோண்டி புதைக்கிறோம், அதை காக்க பாதுகாப்பு நபர்களை நியமிக்கிறோம். இது தர்க்க ரீதியானதா? அவர் சொல்லுவது என்னவென்றால், தங்கம் உற்பத்தி செய்யாது, அது வளராது, அது அதிகமாகாது, அது காத்து நிற்கும். ஆனால் ஒரு நல்ல நிறுவன பங்கு அது வருடா வருடம் லாபம் தரும், புதிய தொழிலாளர்களை சேர்க்கும், உலகுக்கு ஒரு புதிய பொருளை கொடுக்கும். எனவே தங்கத்தை விட உற்பத்தி செய்யும் சக்தியை வாங்குவது நல்லதல்லவா என்ற கேள்வியை கேட்கிறார். ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், இன்று நாம் தங்கம் என்று சொல்வது முழுவதுமாக உண்மை அல்ல. எப்படி என்றால், தங்க ETF பங்கு விற்பனை செய்வது போல டிஜிட்டல் தங்கம் வாங்கலாம். கோல்டு EPS போன்றவை. சொவரின் பாண்ட் அரசு தங்கம் வாங்க உதவும் பத்திரங்கள். டிஜிட்டல் கோல்டு தங்கத்தின் மதிப்பை டிஜிட்டலில் வாங்குவது. எனவே நகை என்ற பாரம்பரிய யோசனை இன்று டிஜிட்டல் வடிவம் எடுத்துள்ளது. ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால், புதிய வடிவம் பழைய தவறுகளை திரும்ப செய்யாதீர்கள். டிஜிட்டல் தங்கமும் உண்மையான தங்கம் போலவே ஹைப்பில் வாங்கினால் அதே காயத்தை தான் ஏற்படுத்தும். தங்க குமிழி குறித்தான எச்சரிக்கை அறிகுறிகள் என்னவென்பதை பார்ப்போம். ஒரு குமிழி, அதாவது பபிள் எப்போது உருவாகும் என்பதற்கான வரலாற்று அறிகுறிகள் இருக்கின்றன. டெய்லி ஹெட்லைன்கள்: தங்கம் மீண்டும் மீண்டும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்கிறது என்ற செய்திகள். பெரிய முதலீட்டாளர்கள் கொடுக்கின்ற எச்சரிக்கைகள். வாரன் பஃபெட், ராக்பெல்லர் போன்றவர்கள் எச்சரிப்பது. ஆனால் இதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். இம்முறை வித்தியாசமாக இருக்கும் என்று நம்புவது. இந்த முறை பொருளாதாரம் மோசமாக உள்ளது, எனவே இது பபிள்ஸ் அல்ல என்கின்ற வாதம். எளிய முறையில் கிடைக்கின்ற கடன். தங்கத்தை அடமானமாக வைத்து கடன் பெற மக்கள் ஓடுவார்கள். நிபுணர்கள் மௌனம் சாதிப்பது. ஏனென்றால் பபிள்ஸ் குறித்து எச்சரிக்கின்ற நிபுணர்களை யாருமே விரும்ப மாட்டார்கள். இதை சரி செய்ய நமக்குள்ளாகவே ஒரு எளிய சோதனையை மேற்கொள்ளலாம். தங்கத்தின் விலை நாளைக்கு 20% கீழ் வீழ்ச்சி அடைந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதற்கான பதிலை எழுதுங்கள். பதில் பயமாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே உணர்ச்சி சிக்கலில் சிக்கி இருக்கலாம் என்பதற்கான அறிகுறி அது. புத்திசாலி முதலீட்டாளர் என்பவர் யார் என்றால், அவர் பயத்தால் இயங்காதவர், அவர் திட்டத்தால் இயங்குபவர். அவரின் திட்டம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே மொத்த முதலீட்டில் 10 முதல் 15% மேல் தங்கம் வாங்கியிருக்க மாட்டார். குறிப்பிட்ட இடைவெளியில் வாங்கியிருப்பார். ஒவ்வொரு 3 அல்லது 6 மாதங்களுக்கும் ஒரு முறை குறைந்த விலையில் வாங்கியிருப்பார். ஊடகங்கள் தங்கம் என்று கத்தும் பொழுது அவர் அமைதியாக இருப்பார். ஒரு குடும்பத்தின் வரலாற்றை தங்கம் எழுதும் என்று நினைத்தீர்கள். ஆனால் உண்மையில் ஒரு குடும்பத்தின் வரலாற்றை அதன் நிதி முடிவுகள் தான் எழுதுகின்றன. தங்கம் விலை நாளைக்கு மாறலாம், ஆனால் உங்கள் நிதி புத்திசாலித்தனம் என்றும் உங்களுடன் இருக்கும். எனவே இன்று முதல் தங்கம் வாங்குங்கள், ஆனால் அளவோடு வாங்குங்கள். நகையை காட்சி பொருளாக கருதுங்கள், முதலீடாக அல்ல. பணப்புழக்கத்தை முதன்மைப்படுத்துங்கள், பயத்தை ஆலோசனையாளராக ஆக்காதீர்கள். மனித வாழ்க்கைக்கு தங்கம் ஒரு அடையாளம் மட்டுமே. உண்மையான செல்வம் எதுவென்றால் உறவுகள், ஆரோக்கியம், அமைதி மற்றும் தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரம். தங்கத்தை மதிக்கலாம், ஆனால் வாழ்க்கையை வணங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.